சிசா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். வருண்குமார் எஸ்பி திருச்சி அவர் இப்போ ப்ரொமோஷன் ஆகி திருச்சி டிஐஜியாக போயிருக்கார். அவர் திருச்சி ஜேஎம் கோர்ட்டில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கார். அந்த வழக்கு சம்பந்தமாக போயிட்டு, அதாவது 30ஆம் தேதி வரார், கோர்ட்டை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்தோன்னா பத்திரிகையாளர்கள் புடை சூழ அவர் கேள்வி கேட்குறாங்க. என்ன சார் கோர்ட்டுக்கு போயிட்டு வரீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த வருண்குமார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களெல்லாம் இப்படி புடை சூழ என்னை கேட்கறதுனால இன்றைக்கி என்னுடைய நிலைமையை நான் சொல்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். நான் ஒரு வருண்குமார் டிஐஜியாகவோ வருண்குமார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்கின்ற ஒரு இது கிடையாது. இது என்னோட தனிப்பட்ட விஷயம், அஃபிஷியலான விஷயம் கிடையாது, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் முன்னிலையே அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். என்ன பேட்டி கொடுக்குறார் அப்படின்னா, தனக்கும் சீமானுக்கும் நேரடியாக உள்ள பிரச்சனை, தனக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் உள்ள நேரடியான பிரச்சனை. அதாவது நேரடியான பிரச்சனைனா தேவையில்லாத அவங்க பண்ணுறாங்கன்னு இவர் சொல்கிறார். என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, வருண்குமார் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் எஸ்பியாக இருக்கும்போது ஃபாக்ஸ்கான் அப்படின்ற நிறுவனத்தில் ஏதோ பிரச்சனையாகி கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான பெண்கள் ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணியிருக்காங்க. இப்போ மறியல் பண்ணும்பொழுது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், டிராஃபிக் பிரச்சனை வரும். அதெல்லாம் காவல்துறையினுடைய பொறுப்பு தானே. முன் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு தகவலும் கொடுக்காம காவல்துறையின் அனுமதி இல்லாமல் ரோட்டில் உட்கார முடியாது, யாருமே பேச முடியாது இல்லையா. அதனால் இவர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறார். அவங்க ஏன் அங்கே உட்காந்தாங்க அப்படின்னா, 9 பெண்கள் கோவிட், அதாவது கொரோனா காலத்தில் உயிரிழந்தாங்க. அந்த 9 பேரையும் சடலமாக்கி காலி பண்ணிட்டாங்க, தீக்கரை ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சாட்டை முருகன் தன்னுடைய யூடியூப் சேனலில் பேசியிருக்கார். அதனால் வெகுண்டு எழுந்த மக்கள் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. அதன் பிறகு விசாரித்த வகையில் புகார் வருது சாட்டை துரைமுருகன் மீது. எப்போவுமே போலீஸார் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு புகார் வந்துச்சுன்னா அது பலவிதமாக பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் விஷயம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டாங்க. பொய் கேஸ் போட்டால் அவங்க கோர்ட்டில் மாட்டின்னு அவஸ்தைப்படணும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். புகார் வந்ததுனால சாட்டை துரைமுருகன் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குன்னா குண்டாஸ் போட்டாங்க கூட இருக்கு. அதன் பிறகு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பல இடங்களுக்கு மாறுதலாகி போயிருக்காரு. ப்ரைவேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு, மற்ற வேறு டிபார்ட்மெண்ட்லாம் போயிருக்கார், பல பிரிவுக்கெலாம் போயிருக்கார். போயிட்டு திருச்சி எஸ்பியாக வந்திருக்கார். யாருக்கு எங்கே சனி பிடிக்கிறதுன்னு தெரியல பாருங்கள். திருச்சியில் தான் சாட்டை துரைமுருகன் இருக்கார். அங்கே தான் அவர் யூடியூப் பண்ணுறாரு. அவர் சீமானுடைய கட்சியில் ஏதோ பொறுப்பில் இருக்கார் போல இருக்குது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பெரிய டீப்பாலாம் போகிறதில்ல எந்த கட்சியும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. நாம் தமிழர் கட்சி அதில் இவர் ஒரு பொறுப்பில் இருக்கார் போல இருக்குது. அங்கே வேறு ஏதோ சிலுமிசம் பண்ணி அவர் மேலே புகார் வருது. அது பாருங்கள், கோயின்சிடென்ட் பாருங்கள். திருவள்ளூரில் அவர் எஸ்பியாக இருக்கும்போது இதே துரைமுருகன் மேலே பிரச்சனை எஃப்ஐஆர் போடுறாரு. எங்கெங்கேயோ போயிட்டு மறுபடியும் திருச்சிக்கு வராரு. திருச்சிக்கு வந்த உடனே திருச்சியில் இருக்கிற துரைமுருகன் மேலே புகார் வருது. ஆக்சிடென்ட்லாம் நடக்குது, இதெல்லாம் திட்டம் போட்டு செய்கிறது இல்லை. புகார் வந்தோடனே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கும் தலைவன் உள்ளே போகிறான் சாட்டை முருகன். ஸோ இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை பழி வாங்குறாங்க. இந்த எஸ்பி நம்மளை பழி வாங்குறாரு. ஒரு எஸ்பி சாதாரண யாரையும் பழி வாங்க முடியாது. பழி வாங்குறார் அப்படின்னா அரசுடைய ப்ரெஷர் இருக்கணும், இருந்தால் தான் பழி வாங்குவாங்க, இல்லைன்னா பழி வாங்க மாட்டாங்க. அப்படி இருந்ததா தெரியல. சட்டப்படி புகார் வந்துச்சு, நான் நடவடிக்கை எடுத்தேன், அதான் சொல்கிறார் அவர் வருண் ஐபிஎஸ். அதன் பிறகு சீமான் என்பவர் என்னை பற்றியும் என் குழந்தைகள் பற்றியும் என் மனைவி பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் அவதூறாக பேசுகிறார். மைக்கு கிடைச்சா என்ன வேணால் பேசிடுவீங்களா நீங்கள்? எப்படி நீங்கள் பேசலாம்? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்குது இல்லை அப்படின்னு பொறுத்து இருந்து பார்த்துட்டு வருண்குமார் கடைசியில் டிஃபமேஷன் கேஸ் தான் நம்ம ஜேஎம் கோர்ட்டில் கிரிமினல் கேஸ் போட்டிருக்கார். இன்னும் ஏகப்பட்ட வழக்குகள் நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு தான் திருச்சி ஜேஎம் கோர்ட்டுக்கு வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல்
இந்த வழக்கு போட்ட பிறகு சீமான் வந்து ஒரு தொழிலதிபர் மூலமாக என்கிட்ட காம்ப்ரமைஸுக்கு பேசினார். ஆனால் நான் எந்த காம்ப்ரமைஸுக்கும் நான் வரமாட்டேன், கடைசி வரைக்கும் நான் இது போராடுவேன், விடவே மாட்டேன் இவரை அப்படின்னு சொல்கிறார். அது இல்லாமல் சீமான் வந்து என்னை வந்து காக்கி சட்டையை கழட்டி வச்சுட்டு வர சொல்கிறாரு. ரிட்டையர்ட் ஆன பிறகு வரணுமா? நான் ரிட்டையர்ட் ஆகிட்டா கூட இவரை விட மாட்டேன் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு சொந்தக்காரன், ராமநாதபுரம் மாவட்டம் தான் என்னுடைய ஊர், ஆனால் படித்ததெல்லாம் திருச்சி. அவங்க அப்பா ஏதோ ஆஃபீஸராக இருந்திருப்பார் போல இருக்குது, கீழ் மட்டத்துலலாம் வளர்ந்து வந்திருக்காங்க, திருச்சியில் தான் நான் படித்தது எல்லாமே, அதனால் எனக்கு வந்து இதெல்லாம் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி நான் வந்து சாதிய ரீதியாக நடந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அவதூறு சொல்கிறாரு. நான் இதுவரையில் சாதிய ரீதியாக நடந்து கொண்டதாக எந்த புகாரும் என் மீது வந்ததில்லை. அதே நேரத்தில் சாதி தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் தொடர்பில் இருக்கிறார்கள், அவ்வப்போது பேசுவார்கள், செய்வார்கள். அவர்கள் கூட இதுவரை என் மீது இந்த மாதிரியான ஒரு அவதூறு குற்றச்சாட்டை சொன்னதே கிடையாது. சீமான் தான் என்னை வந்து இது மாதிரி பேசிட்டு இருக்காரு, அதனால் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு இவர் பேசுகிறாரு. இப்போ இதுக்கடையில் என்ன ஆகி போச்சுன்னா, சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணுறாரு, இதுக்கெல்லாம் ஒரு பதிவு போடுறார். இதில் எக்ஸ் தளத்தில் போடுறாரு. ப்ரெஸ் மீட் வச்சு பேச வேண்டியது தானே, ஏன் எக்ஸ் தளத்தில் நீங்கள் போடுறீங்க? எங்கள் அண்ணன் வந்து மன்னிப்புலாம் கேட்க மாட்டார், மன்னிப்பு கேட்க வந்தாரா எங்கள் அண்ணன்? எந்த தொழிலதிபர்கிட்ட காம்ப்ரமைஸுக்கு பேசி அனுப்பிச்சார், அந்த தொழிலதிபர் பேரை சொல்ல முடியுமா? எப்பவுமே அப்படி தானே, எவனும் தப்பு செய்கிறவன் ஒத்துக்கிறது கிடையாது, சவால் தான் விடும். வந்தப்பார், செஞ்சுப்பார், என்னுடைய தவறை நீ நிரூபித்து விட்டால் இங்கேயே தூக்கு மாட்டிக் கொள்கிறேன். இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு சாதாரண விஷயம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த ரீதியில் அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து இவர் தான் வந்து பொய் வழக்கு போடுறாரு, கைது செய்து என்னுடைய அலைபேசியை பறிமுதல் செய்து 3ஆம் தரமாக நடந்து கொண்டீர்களே, அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் நீதிமன்றத்தில் கொடுத்த ஆவணத்திற்கு எதிராக உங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை நாங்கள் பதிவிடுவோம், நீதிமன்றத்தில் நிச்சயமாக நாங்கள் வந்து சந்திப்போம், நீதி வெல்லும், நியாயம் எப்போவுமே வெல்லும், எங்கள் அண்ணன் எந்த காலத்திலையும் மன்னிப்பு கேட்க மாட்டார், நாங்கள் சந்திச்சே தீருவோம் அப்படின்னு இவர் பேசுகிறார். ஆக இவங்க யாரும் ஒத்து போக மாட்டாங்க போல இருக்குது, முட்டல் மோதல் தான் இருக்கும் போல இருக்குது. அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, வருண்குமார் மீசை இல்லை, வருண்குமார் அப்படின்னா வருண் அப்படின்னாலுமே சாதாரணமாக இந்து பேர் தான் அது, பட் நார்த் இந்தியாவில் பேர்லாம் வைப்பாங்க. நம்ம சீமான் என்ன நினச்சிருந்துருப்பார், ஒரு வேளை இவர் வடநாட்டு அதிகாரி, இவரை நம்ம பிடிச்சி எக்குன்னு எக்கலாம், எவன் வரான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வேளை தப்பாக கணக்கு போட்டு பேசிட்டாரோ என்னவோ தெரியல. வருண்குமார் ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் பற்றி தெரியாதா? அஞ்சவே மாட்டாங்க, காலை எடுத்து முன்னால் வச்சாலும் பின்னால் வைக்கவே மாட்டாங்க. அருவாளை தூக்கினான்னா மேட்ரு முடிச்சுட்டு தான் அருவாளை கீழே இருக்குவாங்க. அந்த மாதிரி மாவட்டத்தை சேர்ந்தவரான் அவர். நமக்கு தேவையா இது? அவரும் ஒரு வீரத்தமிழன் தான், நீ அவர்கிட்ட மோதனை விட மாட்டார்ல, அவருக்கு ஆளுங்க இருப்பாங்கள்ல, உனக்கு ஆள் இருக்கிற மாதிரி அவருக்கு ஆள் இருப்பாங்கள்ல, விடுவார் அவர்? அதுவும் தமிழ்நாட்டுக்காரர். இப்போ அநேகமாக சீமானுக்கு புரிஞ்சிருக்குமோ என்னவோ தெரியல, அது எதாவது சப்பா கட்டி பேசின்னு இருப்பார். இதெல்லாம் இப்போது வருண்குமார் வந்து சீமான் அவர்களை பற்றி தான் பேசியிருக்காரு, சீமான் அவர்களை பற்றி தான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. சீமான் பேச வேண்டியதானே, சீமான் மறுப்பறிக்கை கொடுக்க வேண்டியதானே, அவதூறாக பேசியிருக்காரு இவர் அப்படின்னு இவர் பேசுகிறாரு. இவர் பேசுகிறதெல்லாம் அவதூறு, மைக்கை கட்சா என்ன வேணா பேசிடலாமா? ஐபிஎஸ் அதிகாரிங்க ஒன்றும் மைக்கை பிடிச்சி பேச மாட்டாங்க, அரசியல்வாதிங்கெல்லாம் 24 மணி நேரம் மைக்கை பிடிச்சே பேசிட்டு இருப்பீங்க. ஆனால் ஐபிஎஸ் அதிகாரிகள் பிடிக்கிற மைக்கு வேறு, அவங்களுக்குள்ள கான்வர்சேஷனுக்காக வைக்கிற மைக்கு, அந்த மைக்கு வேறு, இந்த மைக்கு வேறு, அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனால் இதில் வந்து வருண்குமார் என்கின்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தவறு செய்கிறாரா, அவருடைய முகத்திரையே கிழிப்போம், அது சந்தேகமே இல்லை. நீ என் கிழி, நான் கூட கிழிப்பேன். ஆனால் அவருடைய பர்சனல் விஷயத்தில் நம்ம தலையிட்டு பேச முடியாது, அது நமக்கு அதிகாரம் கிடையாது. அவர் ஆஃபீஸில் ஏதாவது சட்ட ரீதியாக நடந்துக்கிறாரா? பச்சையாக சொல்கிறேன், ஏதோ பொண்ணுங்களை வச்சுக்கின்னு அவர் ரூமில் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏதாவது ஜாலியாக இருக்காரா? சொல்லு, அப்படி நிரூபிங்க. அதை விட்டுட்டு பர்சனல் ஏன் பேசுகிறீங்க? அவங்க குடும்பத்தை பேசுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது?
அவங்க மனைவி பிள்ளைகளை பேசுவதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது சொல்லுங்க? நம்ம என்ன பெரிய அந்த அளவுக்கு பெரிய அப்பாட்டக்கிற நம்ம என்ன அந்த நாட்டில் கொடி கட்டி பார்க்குறோமா? தப்பு இல்லை. தனி மனிதன் விமர்சனம் இருக்கக்கூடாது. தனி மனித ஒழுக்கம் தான் இருக்கணும். அதுவும் யாருக்கு இருக்கணும்? அரசியல்வாதிக்கு இருக்கணும். அந்த ஒழுக்கம் யாருக்காவது இருக்குதா? நான் தனி மனித ஒழுக்கம் உள்ளவன் சீமானை சொல்லுங்க. மாவனை இந்த பாருங்க, இந்த மீசையை நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து தூத்துக்குடிக்காரன், எடுத்துக்கிறேன் இந்த மீசையை. தப்புங்க. நான் கூட பேசுவேன். பல அதிகாரிகளை பேசியிருக்கிறேன். பர்சனலாக கூட பேசியிருக்கேன். பர்சனலானா அவங்க பண்ணுற சிலுமுஸ் அந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி கபலீகரம் பண்ணுவாங்க. அதை நான் பேசியிருக்கிறேன், மோதி இருக்கிறேன். அது பண்ணலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒருத்தரை போட்டு பேசுறது நியாயம் இல்லை. புரியுதுங்களா? நாகரிகமான விஷயம் இல்லை. சீமான் அவர்களுக்கு மக்கள் பணி இருக்குது, எவ்வளோ வேலைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த சாட்டை துரைமுருகன் மாதிரி அறவேக்காடெல்லாம் வச்சு பேசின்னு இருக்காதீங்க. நாகரிகமாக நடந்துக்குங்க. நீங்கள் படித்தவரா படிக்காதவரா எனக்கு தெரியாது. துரைமுருகன் சாட்டை துரைமுருகன் ஏதோ படித்தவர் மாதிரி எனக்கு தெரியுது. அவர் என்ன படிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் அறிவு கிடையாது. வருண் ஐபிஎஸ் படித்தவர் நமக்கு தெரியும். புரியுதுங்களா? எதுவாக இருந்தாலும் மல்லாந்துன்னு எச்ச துப்புற கதை. அவர் நம்ம நாட்டில் வேலை பார்க்குற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அதுவும் அவர் ஒரு தமிழர். நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். தமிழர் என்பதற்காக சப்போர்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. நேர்மையான அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவங்க சப்போர்ட் பண்ணலாம். அவர் எந்த மாநிலத்தினராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணணும். அது நம்மளுடைய கடமை. நமக்காக தான் வேலை பார்க்குறாங்க. இதனால் வந்து எலியும் பூனையுமாக நம்ம இருக்கிறது வந்து சரியான விஷயம் அல்ல. அதாவது நீங்கள் திரு வருண்குமார் அவர்கள் என்ன நினைக்கிறாரோ, திரு சீமான் அண்ணன் என்ன நினைக்கிறாரோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் முட்டின்னு மோதின்னு வெட்டின்னு சாவுங்க, நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் ஒரு பொது மனுஷனாக இதை நான் பார்க்குறேன். சீமான் அவர்கள் இது மாதிரி நடந்துக்கூடாது. மறுபடியும் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக யாரையுமே நீங்கள் பேசாதீங்க. பேசினா மறுபடியும் இது மாதிரி பிரச்சனைகள் தான் வரும். வருண்குமார் அவர்களும் யோசிங்க. நான் வந்து உங்களை வந்து கேஸை வாபஸ் வாங்கி அப்படிலாம் நான் சொல்ல வரல. பாதிப்பு உங்களுக்கு உள்ளது, அதனுடைய வெயிட் உங்களுக்கு தான் தெரியும். அதனால் அதை பற்றி நான் பேச வரல. மேலும் இது போன்ற மல்லாந்துக்குன்னு எச்சு துப்பிக்காதீங்க. அரசு அதிகாரிகளும் சரி, நம்ம சீமான் அவர்களும் சரி. சீமானுக்கு அதிகமாக பொறுப்பு உண்டு. அதனால் பார்த்துக்குங்க. இதை மேலும் இதை பெருகி கொள்ளாமல் சுமூகமாக யாரும் பேசிக்காத அளவுக்கு முடிவெடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.